ராமதாசர்கள் நடைபயணம் மேற்கொண்டு வேலூர் வீதியிலே வந்து கொண்டிருக்கிறார். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, அறம் அணி சிறக்க நல்லது கிடக்கு என்று 500 கூட்டு. அந்த அடிப்படையில் நல்லது இல்லாதது பெற்றுப் போனால் நல்லது தானாக நடக்கும். இதைத்தான் திராவிட முன்னேற்ற கழக அரசை அப்புறப்படுத்தினால் தமிழ்நாட்டு அடிப்படை உரிமைகளை மையமாக கொண்டு இதோ நடைபெற்ற மேற்கொண்டு வேலூர் வீதியிலே வந்து கொண்டிருக்கிறார். சுத்தப்பாக்கள் துறையில் கரை தொட வேண்டும் என்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறுவை பெரியோர்களே, தாய்மார்களே, சிந்தித்து பாருங்கள். இந்த தமிழ்நாட்டு மக்கள் நலமுடன் வாழ வேண்டும் என்றால் மக்களை தூண்டி மக்களை ஏமாற்றுவதற்காக ஆசையை கூட்டி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற திராவிட மாடலுக்கு விடை கொடுக்க பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் இளைஞரும் இலக்கு நாயகன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைபயணத்தினுடைய 8வது நாளான இன்று வேலூரில் இதோ உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இதோ உங்களில் ஒருவராய் உங்கள் சகோதரர்களே, உங்கள் நலம் திருப்தியாய் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இளைஞர் இலக்கு நாயகன் அன்புமணி ராமதாஸ் வேலூர்ல யூஸ் பண்ணணும். ஐநா சபை வரைக்கும் போய் நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சியை ஃபாலோ பண்ணலன்னா அதுக்கப்புறமா வேற யார் ஃபாலோ பண்ணுவான்? சோ துணிப்பையும் ஜெயில போடணும் அப்படிலாம் சொல்லுவாங்க மந்திரி சபையில. கட்சியில தெனாலிராமன் கூப்பிட்டு கேட்கறாங்க, அவன் எட்டி வருஷம் காலுக்கு தங்க காப்பு பண்ணணும்னு சொல்றாரு. அது என்ன காரணம்? பெரிய குழந்தை வந்து அவரை வந்து எட்டி வச்சுற மாதிரி, அதனால என்ன பண்ண தங்க காப்பு போடணுன்றாங்க. அதனால நான் என்ன சொல்றேன், ஐயாவுக்கு ஒரு கோரிக்கை, நீங்க ஐயா இந்த சின்ன குழந்தை மன்னிச்சு நீங்க வந்து 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நம்ம கட்சி நாம் இழந்த உரிமைகளையும் இனி பெறவிருக்கிற உரிமைகளையும் மீட்டு